அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன், ஷெஸ் கஜா சேனல்ல இருந்து. நம்ம தினமும் சதுரங்க ஒலிம்பியாட் 2024ஓட முடிவுகளையும் அடுத்த சுற்றுக்கான கணிப்புகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 3 சுற்றுகளுக்கு பார்த்துருக்கோம். நேத்து 4வது சுற்று நடந்தது. அதோட முடிவுகள் எப்படி இருந்ததுனோ நம்ம 5வது சுற்றுக்கான கணிப்புகளையும் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா 4வது சுற்றுல முக்கியமா முதல்ல ஓப்பன் செக்ஷன்ல பார்த்தோம்னா இந்தியா அணி செர்பியாவோட விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம கணிப்பு என்ன பண்ணியிருந்தோம், 3-1 அப்படின்னு இந்தியாவுக்கு சாதகமா வரும். நேத்து உள்ள இதுல நான் காணொலியில சொல்லியிருந்தேன். ஆனா அதை விடையும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்தியா 3.5 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர்ல செர்பியா நாட்டை ஜெயிச்சிருக்கு இந்தியா. அதுல முக்கியமா சொல்லணும்னா குகேஷ் வின் முதல் போர்ட்லையும், அப்புறம் விதித் குஜராத்தியும் அர்ஜுன் எரிகேசி, இந்த 3 போர்ட்லயுமே நமக்கு நேற்று வெற்றி கிடைச்சது. இது குறிப்பிட்டு சொல்லணும்னு ரிசல்ட். அதாவது செர்பியா மாதிரி ஒரு நாட்டை 3.5 ஜெயிக்கிறதுங்கிறது நம்முடைய இந்திய அணியோட பலத்தை காட்டுது. அதுதான் நான் சொல்லுவேன். இதுல நிறைய எதிர்பாராத ரிசல்ட்டுகள், முடிவுகள் நேற்று நடந்தது. நம்மளுடைய கடும் போட்டியாளர்களா வருவாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த அமெரிக்கா நாடு நேற்று 2.5-1.5ன்னு உக்ரைன் அமெரிக்காவை ஜெயிச்சிட்டாங்க. 2.5 பாயிண்ட் உக்ரைன் ஸ்கோர் பண்ணாங்க, 1.5 பாயிண்ட் அமெரிக்கா எடுத்தாங்க. இது இது யாரும் எதிர்பார்க்கல. இல்ல முக்கியமான ஆட்டம்னு சொல்லணும்னா வெஸ்லி சோ அமெரிக்க வீரர் வாஸ்லி இவான்சுக் உக்ரைன் நாட்டு வீரரோட தோத்த ஒரு ஆட்டம் நான் சொல்லுவேன். ஏன்னா வெஸ்லி சோ ஒரு அட்வான்டேஜ் பொசிஷன் தொடர்ந்து நல்ல பொசிஷன் வச்சிருந்தாரு. ஆனா ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணி கேம்ல கடைசியில் இவான்சுக் அவர் ஜெயிச்சிட்டாரு. இது நமக்கு இந்திய ஒரு ஒரு ஃபேனாக இது ஒரு நல்ல ரிசல்ட்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்கா இந்த தோல்வியிலிருந்து திரும்பி அந்த ஒரு 2 பாயிண்ட் மேட்ச் பாயிண்ட் இருக்கிறது அவங்க ஈக்குவேட் பண்ணணும் வர்ற சுற்றுக்கள்ல. அதே மாதிரி இன்னொன்னு எதிர்பாராத இதுன்னு பார்த்தா இப்ப சாம்பியனா இருக்க உஸ்பெகிஸ்தான் அணி யாருமே எதிர்பாராம வியட்நாம் நாட்டை போய் தோத்துட்டாங்க. வியட்நாம் 3, உஸ்பெகிஸ்தான் 1 அப்படிங்கிற ஸ்கோர்ல நேத்து வியட்நாம் உஸ்பெகிஸ்தானை ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப 8 அணிகள், அந்த 8 மேட்ச் புள்ளிகள் அதான் மேக்சிமம் இப்போதைக்கு இருக்க முடியும். 8 புள்ளிகள், 8 அணிகள் இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு அந்த 8 அணிகளும் அவங்களுக்குள்ள மோதிக்க போறாங்க. ஸோ ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இன்னைக்கு நடக்க போற ஆட்டங்கள் எல்லாமே. ஏன்னா இது மூலமாக தான் இப்பதான் கிட்டத்தட்ட அந்த ஒரு டோர்னமெண்டோட பாதி நிலையை நோக்கி வந்துட்டோம். இதுக்கப்புறம் ரொம்ப கடும் போட்டிகளா இருக்கும் எல்லாமே. இதுல ஒரு அணியை பத்தி நான் குறிப்பிட்டு சொல்லணும். இவங்க ரேங்கிங்லயோ இல்லை ஒன்றும் டாப்ல எல்லாம் இல்லை. ஆனா இது வரைக்கும் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காங்க. மலேசியா அணி 5 மேட்ச் புள்ளிகள் வச்சிருக்காங்க. அதுல அவங்க குறிப்பிட்டு சொல்றது ஏன் சொல்றேன்னா, போர்ச்சுகல் நாடை 3-1ன்னு ஜெயிச்சிருக்காங்க. எஸ்தோனியாங்கிற நாடு 2-2ன்னு டிராப் பண்ணிருக்காங்க. இந்த 2 அணிகளுமே மலேசியா அணியை விட மிகவும் பலம் வாய்ந்த அணிகள். அந்த அணிகளோடய போட்டி போட்டு ஒன்னு ஜெயிச்சு இன்னொன்னு சமன் செய்யுதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மலேசியா ஆரம்பத்துல 101வது ஆரம்ப ரேங்க்ல இருந்து இப்ப 57வது ரேங்க்ல இருக்காங்க. ஸோ இவங்க இப்படி தொடர்ந்து விளையாண்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஒலிம்பியாட்ல ஒரு பெரிய ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஓப்பன் செக்ஷனை பத்தி நான் 4வது சுற்றுல நடந்த ரிசல்ட்கள். இப்போ 5வது சுற்றுல இந்தியா யாரோட விளையாட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா அசர்பைஜான் நாட்டோட ஆடப்போகுது. அசர்பைஜானும் மிகவும் பலம் வாய்ந்த நாடு, இந்திய அளவுக்கு இல்லைனாலும் மிகவும் பலம் வாய்ந்த நாடு. இன்னொன்று அசர்பைஜான் சொல்லணும்னா அவர்கள் வீரர்கள்லாம் ரொம்ப இளம் வயது வீரர்கள். அவங்களுடைய ரேட்டிங் ஆவரேஜ்னு பார்த்தா 2657 அவங்க அசர்பைஜான் நாட்டோட ஆவரேஜா இருக்கு. என்னுடைய கணிப்பு இந்தியா 2.5-1.5 அப்படிங்கிற இதுல இந்தியா இன்னைக்கு ஜெயிக்கும். அதுவும் நான் முக்கியமா என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் யாரு இன்னைக்கு விளையாட போறாங்கிற இது வரல. ஆனா கண்டிப்பா அர்ஜுன் எரிகேசி இன்னைக்கு விளையாடுவாருன்னு நான் நம்புறேன் இந்தியாவுக்காக. அவரோட போர்ட்ல இந்தியாவுக்கு ஒரு வின் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு போர்டோட வின்னால அந்த 2.5-1.5 இந்தியா கிடைக்கும். மித்த போர்டெல்லாம் டிராவ் ஆயிரும். அந்த மாதிரி தான் அவனுடைய ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஆனா எக்ஸாக்டா இன்னைக்கு போட்டியில இந்தியாவுக்காக யாரெல்லாம் விளையாட போறாங்க, அசர்பைஜானுக்காக யாரெல்லாம் விளையாட போறாங்கன்னு இன்னும் சில மணி நேரங்கள்ல தான் நமக்கு தெரிய வரும். அது தவிர இன்னொரு முக்கியமான ஆட்டம்னு பார்த்தா சைனாவுக்கும் ஸ்பெயினுக்கும் இன்னைக்கு நடக்குது. அதுல சைனா 3-1ன்னு ஜெயிச்சிருவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்ப உமன் செக்ஷன், பெண்கள் செக்ஷன் பார்த்தோம்னா, நேத்து இந்திய நாடு பிரான்ஸ் நாட்டை 3.5 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர்ல ரொம்ப
நல்ல சுலபமா ஜெயிச்சிட்டாங்க. போட்டி கடுமையாக இருந்தது. ஆனா வந்து அவங்க கடைசியில அந்த ஸ்கோர் பாத்தீங்கன்னா 3.5 பார்த்தா இந்தியா வந்து பெரிய வாய்ப்புகள் எதுவுமே கொடுக்காம பிரான்ஸ் நாட்டை ஜெயிச்ச மாதிரி. இதுல குறிப்பிட்டு சொல்ற இந்திய அணியோட வீராங்கனைன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு திவ்யா தேஷ்முக் 4 போட்டிகள் இந்தியாவுக்காக விளையாண்டு 4 ஆட்டங்கள்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 100% ஸ்கோர் ரிசல்ட்டோட வச்சிருக்காங்க. அது வந்து குறிப்பிட்டு சொல்லணும். அண்ட் வந்து பெண்கள் இதுல பாத்தீங்கன்னா 8 மேட்ச் புள்ளிகள், அதிகம் 8 தான் வாங்க முடியும் இப்போதைக்கு 4 சுற்று முடிவுகள். அதுல வந்து 7 அணிகள் அப்படி இருக்காங்க 8 மேட்ச் புள்ளிகளோட. இப்ப 5வது ரவுண்ட் வந்து பெண்கள் இதுல வந்து யாரோட விளையாட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அணி வந்து கசகஸ்தான் அணியோட விளையாட போறாங்க. இதுவும் வந்து ரொம்ப ஒரு கடுமையான போட்டியா இருக்க போகுது. ஏன்னா கசகஸ்தான் அணியில பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்ற வீராங்கனைன்னு பார்த்தா பிபிசாரா அசபுயேவான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட 2482 ஃபிடே ரேட்டிங் புள்ளிகளோட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். அவங்க தான் அவங்களோட முதல் போர்டில் வந்து கசகஸ்தான் அணிக்காக விளையாடுறவங்க. இதுல நான் கணிப்பு என்ன சொல்லுவேன்னா இந்தியாவின் வந்து 2.5 புள்ளிகள் வந்து இன்னைக்கு எடுத்துருவாங்க. அந்த கசகஸ்தான் 1.5 புள்ளிகள் எடுப்பாங்க. என்னுடைய கணிப்புல வந்து வைஷாலி அவங்க வந்து இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்க. வந்து பெண்கள் சுற்றோட இதுக்கும் வந்து இன்னைக்கு எக்ஸாக்டா யார் இந்தியாவுக்காகவோ கசகஸ்தானுக்காக விளையாட போறாங்கன்னு தெரியல. வைஷாலி இன்னைக்கு வந்து இந்தியாவுக்காக விளையாண்டாங்க அப்படின்னா ஒரு ஜெயிச்சிருவாங்க. அவங்களோட போர்டில் வந்து இந்தியாவுக்கு ஒரு வெற்றி கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பா இருக்கு. இது தவிர முக்கியமான இன்னொரு ஆட்டம்னு பார்த்தா சைனா அர்மீனியா. இதுல வந்து சைனா 3, அர்மீனியா 1 இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்கிறது என்னுடைய கணிப்பு. நான் ஏன் குறிப்பிட்டு சைனாவை பத்தி சொல்றேன்னா சைனா வந்து ரொம்ப பலம் வாய்ந்த ரிசல்ட்டுகளை இதுவரைக்கும் இந்த 4 சுற்றுல வந்து அவங்க காட்டியிருக்காங்க அவங்க பெண்கள் அணி குறிப்பிட்டு. அண்ட் வந்து இத்தனைக்கும் சைனாவோட பெண்கள் அணியில வந்து அவங்களுடைய சிறந்த வீராங்கனைகள்னு இருக்கவங்க சில பேர் விளையாடல. ஹூ இஃபான் மாதிரி வீரர்கள்லாம் வந்து அவங்களுக்கு விளையாடல. அவங்க விளையாடாமையுமே சைனாவோட அணி வந்து மிகவும் பலம் வாய்ந்த அணியாக இருக்கு. அவங்க இது வரைக்கும் வந்து 4 சுற்றுல எப்படி விளையாண்டுருக்காங்கிறத வச்சு பார்க்கும்போது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து அந்த நான் முந்தைய இதுல பாட்காஸ்ட்ல சொன்னபடிதான் கேம்ஸ் எல்லாம் வந்து பலம் வாய்ந்த அணிகள் மோத மோத ரொம்ப நேரம் வேற விளையாடுவாங்க. முதல் 1-2 சுற்றுக்கள்லாம் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல கிட்டத்தட்ட எல்லா போட்டிகளும் முடிஞ்சிருக்கும். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இந்திய நேரம்படி கிட்டத்தட்ட 12 மணி 12:30 மணி வரைக்கும்லாம் வந்து சில ஆட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு கேம் ஆரம்பிக்கிறது இந்திய நேரப்படி 6:30 மணிக்கு ஆரம்பிக்குது. அண்ட் போட்டிகள் வந்து 12-12:30 மணி கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேர போட்டிகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பலம் உள்ள ஒரே அளவு பலம் உள்ள நாடுகள் மோத ஆரம்பிக்கும் பொழுது போட்டியோட நேரம் வந்து அதிகமாகுது. அதனால நம்ம வந்து எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம். இதுதான் வந்து என்னுடைய 4வது சுற்றோட ரிப்போர்ட்டும் 5வது சுற்றோட கணிப்பும். நீங்க வந்து இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து செஸ் கஜா சேனல்ல நான் கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் வந்து இது யூடியூப் மற்றும் இல்லாமல் மற்ற பிளாட்ஃபார்ம்லையும் நாங்க வந்து இந்த ஆடியோவை கொண்டு வந்து வர முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து இந்த சேனலுக்கு தாங்க. நன்றி, வணக்கம்.